என்னதான் 2 மேட்ச் தோத்துறதுனாலும் 3வது மேட்ச் எங்க ஹோம்ல வந்தவருக்கெல்லாம் விக்கெட்டு வச்சுக்கங்க ஒரு பக்கெட்டுன்னு கடப்பார டீம் தன்னோட ஹோம் கிரவுண்ட்ல ஆதிக்கத்தை செலுத்தி விட்டாங்க பாத்துக்கங்க. டாஸ் ஜெயிச்ச பாண்டியா பக்கான பிளான பதுக்கி வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் எப்படிங்களன்னு கூப்பிட்டு விட ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்தாரு நம்ம நட்டு போல்ட் அவருக்கு கலந்துச்சோ இல்லையோ சுனில் நாராயணுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கலந்து போச்சு. இந்த பக்கம் 2வது ஓவர் போட வந்த தீபக் சவர் மட்டும் சும்மாவா சிஎஸ்கேல எப்படி பவுன்சரை போட்டு விக்கெட் எடுத்தானோ அதே மாதிரி டிக்கா டீ குடிக்க அனுப்பிச்சு ஸ்டாப்ல. அடுத்து என்னதான் ஆச்சு கேட்க இருக்கணும் பார்த்தா வர்றாம்பூரெல்லாம் விக்கெட் எடுக்கிறான். எம்ஐ ஒரு பிளேயரை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அது வீணே போகாதுங்கிறதுக்கு நேத்து வந்து அஸ்வினி குமார் ஒரு எக்ஸாம்பிள். அப்பா என்ன பவுலிங் டெபியூட் மேட்ச்ல 4 விக்கெட்டை எடுத்து தள்ளிட்டான் பாத்துக்கங்க. தினம் அடிச்சு விட்டாங்க பாருங்க கேகேஆர் பேட்ஸ்மேன் எல்லாரையும். ஏதோ ராகவன்சி மட்டும் தான் கரெக்டா தெளிவா அடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவனை இவனை கூட்டியாவது தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. கடப்பார டீம் தான் ஹோமுக்கு வந்தவனே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தி விட்டாங்க. 17 ஓவருக்குள்ள கொல்கத்தா மாதிரி அவுச்சு விட்டாங்க பாத்துக்கங்க. வெறும் 116 ரன் தான் அடிச்சாங்க கொல்கத்தா. பத்தாவதுக்கு இங்க யாரு ரிக்கல்டன்னா நம்ம ஹிட்மேனு ஓப்பனிங்ல ஹிட்மேன் சும்மா சாத்து பத்தாவதுக்கு ஒரு நோபால போட்டு விட்டாப்புல சும்மா பாப்புலையா. அப்படி இருந்தும் வந்து ரோஹித் சர்மா ஒரு விக்கெட் எடுத்து விட்டாங்க. ஆனா ரியான் ரிக்கல்டன் இருக்கானே பிரிச்சு மேட்ச் அப்புறமா வந்தாப்புல நம்ம 360 உலகம் சுத்து வாலிபன் வந்து 9 பால்ல ஒரு காட்டினாப்புல வரு அவளதான் கேகேஆர் அடிச்ச 116 ரன் 13 ஓவர்ல 121 ரன் திருப்பி கொடுத்து விட்டாங்க. எல்லாம் புது டீம் பயிலா ரெடியா இருந்துக்கங்க. கடப்பார டீமும் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. 2 மேட்ச் அதாவது 3வது மேட்ச் வெற்றியில முடிச்சு விட்டாங்க பாத்துக்கங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபே பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாத்துக்கங்க.